கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ள கடந்து வரும்போது ஊழியத்திற்கென்று சோத்திரம் அதை பிரதிஷ்டை பண்ணணும். ஊழியத்திற்குள்ள கடந்து வரோம் ஏதோ அப்படியே ஊழியம் செஞ்சிட முடியாது. பகுதி நேரமாய் விசுவாசிகள் பகுதி நேர ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்க உலக வேலையோடு கூட கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்றாங்க? நிறைவேற்றுறாங்க. சபைகளிலே பணிவிடை ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. ஆனால் முழு நேரமாய் நாம் ஊழியத்திற்கென்று சோத்திரம் கடந்து வரும்போது அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கு. பரிசுத்தவான்களை கொண்டு வந்து ஆமை சோத்திரம் அவங்களுடைய சாட்சியை கேட்டு அவங்களுடைய ஜீவியத்தை பார்த்து அப்போ சோத்திரம் அவங்களை நடத்துகிற நடத்திப்புக்காரர் சோத்திரம் அவர் முழு நேர ஊழியத்திற்கு இவர் வரலாம்ங்கிற அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக அவங்களே முழு நேர ஊழியத்திற்கு என்று என்ன பண்ணுவாங்க? பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அப்படி பிரதிஷ்டை பண்ணினதற்கு பின்பதாக அந்த முழு நேர ஊழியத்திற்குள்ளே கடந்து போகணும். அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்போதுதான் அது ஒழுங்கான ஒரு ஊழியமாய் இருக்கும். பரலோகம் அங்கீகரிக்கும். ஆமை சோத்திரம் அது பின் நாட்களில் வளர்ந்து அது ஆசீர்வாதமாய் என்ன பண்ணும்? எழும்பி பிரகாசிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க தேசத்துல. ஆனா ஒழுங்கின்படி ஊழியத்தை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு சொன்னா சோத்திரம் விரல் விட்டு தான் எண்ணணும். விரல் விட்டு தான் எண்ணணும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான். இன்னைக்கு சோத்திரம் எத்தனையோ ஊழியர்களுக்கு தலைமை கிடையாது. என்ன கிடையாது? அவர்களுக்கு மேல ஒரு தலைமை கிடையாது. அவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சபையில இருப்பாங்க, அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, ஊழியத்தில் ஒரு வாஞ்சை வந்திருக்கும், சபையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனை வந்திருக்கும், உடனே சபையை விட்டுட்டு சோத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் 2-3 சபைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க சரி வராது, நம்மளே என்ன பண்ணுவோம்? ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி இப்படி திரளாய் ஊழியங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சோத்திரம் கர்த்தருடைய பார்வையிலே பிரியமல்ல. இதெல்லாம் ஒழுங்கு கிடையாது. ஆமை சோத்திரம் நம்முடைய நடத்திப்புக்காரர் நம்மளை நடத்துறவங்க சாட்சி பகரணும். பரிசுத்தவான்கள் அங்கீகரிக்கணும். அதற்கப்புறம் ஒரு ஊழிய பிரதிஷ்டையை வைத்து என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம் அவங்களை பிரதிஷ்டை பண்ணி எந்த இடத்துல போய் வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க. தொடர்ந்து அவங்க ஐக்கியத்திற்கு கட்டுப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிந்து நடத்திப்புக்காரருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளதான் கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ள என்ன பண்ணணும்? கடந்து வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு முதல்ல ஊழியத்திற்குரிய ஒரு பிரதிஷ்டை. ஆமை சோத்திரம் இவங்க ஊழியம் செய்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 வருடம் பார்ப்பாங்க. சோத்திரம் ஒரு 15 வருடம் பார்ப்பாங்க. இல்லைன்னா அதிகபட்சம் 20 வருடம் வரையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சோத்திரம் ஊழியர் பிரதிஷ்டை கொடுப்பாங்க. கொடுத்தது ஊழியங்களுக்கான பிரதிஷ்டை. ஆமை ஊழியம் செய்யும்படி. அதுக்கடுத்து ஊழியர் பிரதிஷ்டை. அப்படி ஊழியர் பிரதிஷ்டை பெற்றுக்கொள்ளும் போது அவங்க நடத்திப்புக்காரர் பார்ப்பாரு, பரிசுத்தவான்கள் பார்ப்பாங்க. இவங்க சபையை வச்சு நடத்தி வருகிறதுல எந்த அளவுக்கு கர்த்தர் இவங்களோடு இருந்து காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிறார், சபை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கு, ஆத்துமாக்கள் எந்த அளவு பெருகி கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஜீவியம் எப்படி சோத்திரம் சாட்சியா இருக்கிறது என்று சொல்லி இதையெல்லாம் பரிசோதிச்சு பார்த்து ஆமை சோத்திரம் ஜெபித்து ஆமை சோத்திரம் தேவனுடைய நடத்துதலின்படியாக ஆமை சோத்திரம் அவங்களுக்கு ஊழியர் பிரதிஷ்டை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்படி ஊழிய பிரதிஷ்டையை எடுத்ததற்கு பின்பதாக தான் அவங்க சோத்திரம் ஞானசானம் கொடுக்கிற இடங்களுக்கு நேராய், திருவிருந்து கொடுக்கிற இடங்களுக்கு நேராய், ஆமை சோத்திரம் குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுகிற இடம், அதுக்கப்புறம் அடக்க ஆராதனை, இந்த காரியங்கள் ஊழிய பிரதிஷ்டை முடித்ததற்கு பின்பதாக இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதற்கு மாறா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? சோத்திரம் 5 வருடம் கூட இருக்காது. ஆமை சோத்திரம் அவங்க திருவிருந்து கொடுப்பாங்க, ஞானசானம் கொடுப்பாங்க, குழந்தை பிரதிஷ்டை கொடுப்பாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. பின் நாட்கள்ல தான் தெரியும், இப்ப தெரியாது. பின் நாட்களை பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள். ஆமை சோத்திரம் பரலோகமும் அந்த ஊழியத்தை என்ன பண்ணாது? அங்கீகரிக்காது. அதனால நீங்க நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆமை சோத்திரம் என்ன ஊழியம் செஞ்சு பெருசா சாதிச்சோம் அதை விட சோத்திரம் நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுங்கு தான் ரொம்ப முக்கியம். ஒழுங்கு. ஆமை ஒழுங்கின்படி என்ன பண்ணணும்? அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆமை சோத்திரம் மல்லி யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி அவன் மல்லி யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். முடிசூட்டப்படான். அவன் ஜெயிச்சாலும் சரி, அவன் ஒரு சோத்திரம் ஸ்போர்ட்ஸ்ல இல்ல அத்லெட்ஸ்ல ஓட்ட பந்தயத்துல அவன் முதலிடத்துல வந்து ஆமை சோத்திரம் அவனுக்கு கோப்பையே கொடுத்தாலும் ஒருவேளை அவன் ஓடி வந்ததுல ட்ராக் மாத்தி காலை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா திருப்பி அந்த கோப்பையை என்ன பண்ணிடுவாங்க? வாங்கிடுவாங்க. ஏன்னா சோத்திரம் ஒழுங்கின்படி அவன் என்ன பண்ணல? முதல்ல வந்ததெல்லாம் சரிதான், ஆனா அவன் ட்ராக்குக்குள்ளதான் என்ன பண்ணணும்? ஓடணும். அதுதான் ஒழுங்கு. அவன் அடுத்த ட்ராக்ல காலை வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? சோத்திரம் அவன் முதல்ல வந்தாலும் அவனுக்கு கோப்பை கிடையாது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு சட்டத்தின்படி மல்லி யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். அப்போ ஒரு சாதாரண ஒரு
உலகத்தில் நடக்கிற ஒரு போட்டிக்கே ஒரு ஒழுங்கு இருக்குமானால், அதை மீறும் போது அவன் முடிசூட்டப்பட முடியாமல் போகுமானால், கர்த்தருடைய ஊழியம் அல்லவா? ஆமை சோத்திரம். எத்தனை ஒழுங்குகளை தேவன் வைத்திருப்பார். அந்த ஒழுங்குக்குள்ளே நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் பரலோகம் என்ன பண்ணும்? அங்கீகரிக்கும். இல்லாத பட்சத்துல சோத்திரம், அநேக ஊழியக்காரரை பார்த்து பரலோகம் சொல்ல போது, அக்கிரமக்காரனேன்னு சொல்ல போது, நான் உங்களை அறியேன்னு சொல்ல போறார். சோத்திரம். அந்த நாட்கள் வரும்போதுதான் தெரியும். அதனால இந்த பூமியில ஊழியம் செய்கிறோம். பரலோகம் அங்கீகரிக்கிறதா? தேவன் அங்கீகரிப்பாரா? பரிசுத்தவான்கள் அங்கீகரிப்பாங்களா? நம்மளை நடத்துற ஊழியக்காரவங்க அங்கீகரிப்பாங்களா? அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போகணும். சோத்திரம். நம்மளா எதையோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு போயிடக்கூடாது. நடத்திப்புக்காருடைய அனுமதி இல்லாமல் ஊழியமே செய்யக்கூடாது. அவங்க தானே நம்மளை நடத்துறாங்க. அவங்க தானே நம்ம யாருங்கிறது தெரியும். சோத்திரம். எத்தனையோ விசுவாசிகள் சோத்திரம், அவங்க பாட்டு ஊழியம் செய்யறேன்ட்டு போவாங்க. கடைசியில பெரிய பாதிப்புக்குள்ள போய் நிற்பாங்க. கடைசியில கத்தரை விட்டு பின்வாங்கி ஓடி போயிருவாங்க. அப்படிப்பட்ட அநேகர் உண்டு. சோத்திரம். நிறைய பேர் ஊழியக்காரரை கேட்டோம்னா சோத்திரம் நல்லா ஊழியம் செய்வாங்க, ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. சோத்திரம். யூடியூப்ல ரொம்ப பிரபலமாயிட்டு வருவாங்க. சோத்திரம். ஆனா உங்களுக்கு யாருங்க ஊழியக்காரர்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தலைமை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இல்லாத ஊழியம் அட்டூழியம். தலைமை இல்லாத ஒரு ஊழியம் அட்டூழியம். சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியத்தை முழு நேரமாய் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சபை இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும். யார்கிட்ட போய் தசமபாகத்தை கொடுப்பாங்க? யார் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறது? இவங்க தப்பு செஞ்சா யார் கண்டிக்கிறது? அப்ப இவங்களை கண்டிக்கணும். இவங்களுடைய தசமபாகத்தை வாங்கி ஆசீர்வதிச்சு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்பதான் அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய வழிகளும் சரியா இருக்கும். ஆனா அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தோன்றவங்களுக்கெல்லாம் தசமபாகத்தை இந்த மாதம் ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு மாதம் சோத்திரம் வேறொரு ஊழியக்காரவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கொண்டே இருக்கும். பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப காலம் ஓடாது. பெரிய பாதிப்புல போய் என்ன பண்ணுவாங்க? ஆமை சோத்திரம். இவங்களால ஒருவேளை இவங்க ஊழியம் செய்யறதுனால ரட்சிக்கப்பட்டவங்க வேணாம் பரலோகம் வந்துருவாங்க. ஆனா ஊழியம் செஞ்ச இவங்க எங்க வர முடியாது? பரலோகம் வர முடியாது. ஏன்னா தேவ சித்தத்தின்படி தேவ ஒழுங்கின்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தீர்களா என்று பரலோகம் கேள்வி கேட்கும். அப்ப அந்த ஒழுங்கின்படியா தான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். கண்டிப்பா தலைமை இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும். ஆமை ஸ்தோத்திரம். அதுபோல தலைமை சொல்றதுக்கு கட்டுப்படணும். ஆமை ஸ்தோத்திரம். அதுபோல அவங்களிடத்துல கரங்கள்ல கொடுத்து தசமபாகத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும்? செபித்துக் கொள்ளணும். அவங்க இடத்துல தான் திருவிருந்து நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஆமை சோத்திரம். அவங்க சோத்திரம் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆமை சோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போகணும். அப்பத்தான் சோத்திரம் நம்ம ஊழியங்கள் தேவனுடைய ஒழுங்கின்படி காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஆமை சோத்திரம். இரட்சகர் வரும்போது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுவார். அதுபோல ஊழியத்துல பணத்துல உண்மையா இருக்கணும், வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். ஆமை சோத்திரம். எந்த பெருமைக்கும் பேர் புகழுக்கும் என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. இரட்சகரை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணும். ஆமை சோத்திரம். நம்மளை முன்னிறுத்த என்ன பண்ணக்கூடாது? நம்மளை முன்னிறுத்தன்னு நினைக்க கூடாது. நம்ம பேர் வரணும்னு நினைக்க கூடாது. பேர் புகழுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது. கனத்திற்காக மேன்மைக்காக கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சால் ஆமை சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் போது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்? அவர் கனம் பண்ணுவார். சோத்திரம். ஆனா கனத்தை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஊழியத்திற்குள்ளே கடந்து வரக்கூடாது. ஒரு ஊழியத்திற்குள்ளே என்ன கனப்படுத்தலேன் என்று சொல்லவும் கூடாது. ஆமை சோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையில மேட்டுமையை குறிக்கிறது. ஆமை சோத்திரம். நம்ம மேட்டுமைங்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? கடந்து போகாம சோத்திரம். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது யார் மதிச்சா என்ன, மதிக்கலைனா என்ன, இரட்சகர் சொல்லுகிறத நம்ம கேட்கணும். இரட்சகர் நம்மளோடு இருக்கிறத ப்ரூஃப் பண்ணி என்ன பண்ணணும்? ஊழியத்தின் பாதையில காண்பிக்கணும். ஆமை சோத்திரம். அந்த அனுபவத்திற்குள்ள நம்ம கடந்து போனாலே போதும். மற்றபடி ஏற்ற வேளையில தேவன் சோத்திரம் கனத்தையும் மேன்மையை என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து கொடுப்பார். அதற்காண்டி அதையே நம்ம நோக்கி பார்க்க கூடாது. சோத்திரம். கனத்தையும் மேன்மையும் ஒரு பொருட்டா எண்ணாதபடி ஆண்டவரை நாம் உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பகுதியில தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே நாம் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கிறோங்கிற ஒரு பகுதியில தான் கடந்து வரணும். அல்லேலூயா. சரி, போகட்டும். கர்த்தர் நல்லவர். அதனால இதெல்லாம் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். எதிர்காலத்துல ஊழியம்னு வரும்போது இதெல்லாம் நமக்கு அவசியம். ஏனோதானு ஊழியம் செஞ்சிடக்கூடாது. ஒரு பரிசுத்தமுடைய ஐக்கியம் இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. தலைமை இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. அதெல்லாம் அட்டூழியம் என்கிறதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதுபோல ஸ்தோத்திரம் முழு நேர ஊழியத்திற்குள்ளே வரும்பொழுது ஆமை சோத்திரம் நடத்திப்புக்காரர் சோத்திரம் சபையார் சாட்சி கொடுத்து அதற்கென்று ஒரு பிரதிஷ்டை வைத்து அதற்கு பின்பதாக தான் கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ளே வரணும். அதை தொடர்ந்து சோத்திரம் 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் பார்ப்பாங்க.
பார்த்து அதுக்கப்புறம் ஊழியர் பிரதிஷ்டை கொடுப்பாங்க. அதற்கப்புறம் தான் இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறது, திருவிருந்து கொடுக்கிறது, ஆமை ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணுகிறது, குழந்தை பிரதிஷ்டை, இது மாதிரி காரியங்களுக்கு நிறைய கடந்து போகணும். கடந்த நாட்களில் என்னோடு வேலை பார்க்கிற ஒரு நபர் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பகுதி நேரமாய் ஊழியத்துக்கு போகிறார். அவங்க சபையில பயன்படுத்துறாங்க. சோத்திரம் கிளை சபைகள் இருக்கு, அங்கே போய் தேவ செய்தியை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால போய் ஊழியங்களை தேவ செய்தியை கொடுத்துட்டு வருவது ஒன்றும் தப்பு கிடையாது. சோத்திரம் கத்தருக்குள்ள வளர்ந்து வருகிறோம். ஆமை சோத்திரம் கத்தர் பலப்படுத்தி அப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு நிறை கொண்டு வருவார். ஆமை சோத்திரம் ஒரு நாள் சொன்னாரு, சோத்திரம் இது மாதிரி கிளை சபைக்கு போனோம், ஆமை சோத்திரம் தேவ செய்தியை கொடுத்துட்டு திருவிருந்து கொடுத்துட்டு வந்தேன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. திருவிருந்து கொடுத்துட்டு வந்தீங்களா? ஐயா, நான் ஊழியத்துக்கு வந்து 15 வருடம் ஆகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணல, திருவிருந்து கொடுத்தது கிடையாது. ஆமை சோத்திரம் பெரிய ஊழியக்காரங்களை கொண்டுதான் அந்த காரியங்களை செய்கிறோம். அதற்கென்று ஒரு பிரதிஷ்டை எடுக்கணும். நீங்க முழு நேரம் ஊழியத்திற்குள்ளேயே கடந்து வரல. இதெல்லாம் நீங்க செய்கிறது சோத்திரம் எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை பின் நாட்கள்ல நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, எங்க ஊழியக்காரவங்க தலைமை ஊழியக்காரவங்க தான் அதை சொன்னாங்க. சோத்திரம் அப்ப அவங்களுக்கே அந்த காரியங்கள் விளங்கலையே. அவங்களுக்கு அந்த காரியம் சோத்திரம் சும்மா அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஒரு வருஷம் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கடமையை செய்யற மாதிரி செஞ்சு விட்டுறதா சோத்திரம்? அதுக்கெல்லாம் ஒரு பிரதிஷ்டை வேண்டாமா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா? சோத்திரம் அப்ப எப்படிப்பட்ட கடைசி காலத்திலே கொடுமையாய் போய் கொண்டிருக்கு பாருங்க. சோத்திரம் சரி, அப்படி கொடுத்தாலும் அது எப்படி கொடுக்கணும் இருக்கு. சோத்திரம் ஆராதனையிலே உச்சக்கட்ட ஆராதனையா திருவிருந்து ஆராதனை இருக்கு. பயபக்தியோடு கூட அந்த காரியத்தை செய்யணும். வேத ஒழுங்கின்படி காரியத்தை செய்யணும். இன்னைக்கு முக்காவாசி சபைகள் தேவ ஒழுங்கின்படி திருவிருந்து ஆராதனை என்ன பண்றது இல்ல, நடத்துறது இல்ல. சோத்திரம் அதுக்குண்டு பிரயாசப்படுகிறது இல்ல. சோத்திரம் அதற்காக உபவாசிக்கிறது இல்ல. சோத்திரம் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறது இல்ல. மாதத்துல ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சோன்னு 10 நிமிஷத்துல என்ன பண்றாங்க, திருவிருந்துன்னு ஒரு சடங்கை செய்து கொண்டு போறாங்க. இது ஒரு சடங்கு போல என்ன பண்ணப்படுகிறது, இந்த நாட்களிலே ஆசரிக்கப்படுகிறது. அது ஒரு பயபக்திக்குரியதா இந்த நாட்களை செய்யாம சடங்கா செய்யறாங்க. அதையும் ஒழுங்கா செய்கிறதுல முறைமையாய் செய்கிறது. ஆதி நாட்கள்ல இதுக்காக 3 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. அதுக்கு பேர் காத்திருந்து சுத்திகரித்து கொண்டு, சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. 3 நாட்கள் சோத்திரம் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி சுத்திகரித்து கொண்டு உபவாசத்துல இருந்து ஆமை சோத்திரம் தங்களை சுத்திகரித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் அதற்கு அப்புறம் தான் சோத்திரம் இந்த திருப்பந்திக்குள்ள என்ன பண்ணுவாங்க, கடந்துருவாங்க. சில சபைகள்ல சோத்திரம் மாதம் வைத்திருக்கிறாங்க. சில சபைகள்ல சோத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. சில சபைகள்ல சோத்திரம் வருடத்திற்கு 3 முறை 4 முறை இல்லைன்னா 2 முறை இப்படி ஒவ்வொரு சபையில் வைக்கப்பட்ட ஒழுங்கின்படி கொடுப்பாங்க. ஆனா அப்படி திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பதாக சோத்திரம் குறைஞ்சபட்சம் 3 நாட்களாய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், காத்திருக்கணும், தங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். அதற்கு பின்பதாக தான் என்ன பண்ணணும், சோத்திரம் திருவிருந்து எடுக்கணும். ஆதி நாட்கள்ல திருவிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் திருவிருந்து எடுத்துட மாட்டாங்க. தேவ செய்தியை கேட்டோன்னு அவங்களுக்குள்ள என்ன பண்ணும், ஒரு பயம் பிடிக்கும். ஆமி சோத்திரம் அதுல கொஞ்சம் பேர் திருவிருந்து எடுக்க மாட்டாங்க. ஆமி சோத்திரம் அதுக்கப்புறம் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க. அப்படி பயபக்தியாய் திருவிருந்தை ஆதி நாட்கள்ல ஆசரித்தார்கள். ஆனா இந்த நாட்கள்ல சோத்திரம் ஏதோ டீ சாப்பிடுற மாதிரி ஒரு பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி என்ன பண்றாங்க, சர்வ சாதாரணமாய் ஆமை சோத்திர ரசத்தையும் அப்பத்தையும் புசித்து கடந்து போறாங்க. அந்த நாட்கள்ல சோத்திரம் அவர்களே குத்தப்பட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா ஊழியக்கார கிட்ட வரும்போதே நீ எடுக்கிற தகுதியில அடுத்த முறை எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த நாட்கள் அப்படி இல்லை. கொடுக்கலன்னா பெரிய பஞ்சாயத்தே ஆகி போயிரு, எனக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆமை சோத்திரம் இது ஒரு கௌரவ பிரச்சனையாய் சோத்திரம் பாக்குறாங்க. சோத்திரம் ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆமை சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் இதுல ஒரு பெரிய பஞ்சாயத்தை உண்டாக்கி என்ன பண்றாங்க, சோத்திரம் வாங்கி இது எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டு போயிடுறது, கொடுத்துட்டு போ எங்கிட்ட நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க, இந்த பஞ்சாயத்து வேண்டாம்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம தகுதியா இருந்தா மட்டும்தான் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஆமை சோத்திரம் இல்ல ஊழியக்காரர் வேண்டாம்னு சொல்ல அடுத்த முறை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணிடணும், உடனே அந்த பகுதிக்கு நேரம் நம்மளை தாழ்த்தி அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடணும், கடந்து வரணும். என்ன என் குற்றம், என்ன இடத்துல என்ன குற்றம் கண்டீர் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணி கொண்டு தெரியக்கூடாது. சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் நீங்க கவனம் செலுத்துங்க.